Hi everyone, welcome to Study Icon. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் கேஸ் ஸ்டடிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டே டு டேயில் வந்து டெய்லி ஒரு ஃபைவ் கேஸ் ஸ்டடிஸாக பார்த்துட்ருக்கோம், சரிங்களா? ஸோ அதன் வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் பேங்கிங்கில் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டடிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு நீங்கள் ஒரு பிரான்ச்சில் இருக்கீங்க. ஸோ உங்கள் பிரான்ச்சில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு செக் ரிசீவ் பண்ணுறீங்க, 20,000 ரூபாய்க்கு அதை எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து அந்த செக்கை கொடுத்துருக்காங்க. யாருக்காக அப்படின்னா எல்ஐசிக்காக கொடுத்துருக்காங்க. அந்த செக் வந்து உங்களுக்கு கிளியரிங்லேயோ இல்லை ஃபார் பேமெண்ட்டுக்கோ வருது. பேமெண்ட்டுக்கு வரும்போது நீங்கள் உங்கள் செக்கில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்து உங்ககிட்ட ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு ரெண்டுமே வச்சுருக்காரு. ஓகே, கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து 15,000 ரூபாயும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு அமௌண்ட்டும் இருக்குது, சம் 12,000 சம்திங் இருக்குது. ஸோ அவர் செக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ருபீஸ். ஸோ இந்த செக்கை வந்து நம்ம பேமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தா பேமெண்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அவர் கொடுத்தது வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து கொடுத்துருக்காரு. ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து கொடுத்ததுனால அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்கள், 15,000 ருபீஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ 15,000 ருபீஸ் பேலன்ஸ் இருக்கிறதுனால 20,000 செக் வந்து பாஸ் ஆகாது. ஓகே, ஸோ இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டைரெக்டாக வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிடக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் ரூல், சரியா? நெக்ஸ்ட், அருண் அப்படின்ற ஒரு பையன் ஏஜ் 16 அப்ரோச்சஸ் யுவர் பேங்க் ஃபார் அன் ஓவர் டிராஃப்ட் ஆஃப் ருபீஸ் 5,000 ருபீஸ். ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக 5,000 ரூபா ஓவர் டிராஃப்ட் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, சரி. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட்டு. இவருடைய ஃபாதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்லேயே வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து 5 லட்ச ரூபா வரலும் இருக்குது. ஸோ இவருக்கு வந்து நீங்கள் ஓவர் டிராஃப்ட் கொடுக்கலாமா? ஓகே, ஏன் கொடுக்கலாமா வேணாமான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொடுக்கக்கூடாது. ஒய்? பிகாஸ் அருண் அப்படிங்கிறது வந்து ஒரு தனிநபர், அவங்க ஃபாதர் அப்படிங்கிறது தனிநபர். ஸோ இவர் வந்துட்டு இந்த லைபிலிட்டியை இவரால் எடுத்துக்க முடியாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அருண் வந்து 16 வயசு, ஸோ மேஜர் கிடையாது. ஸோ எனி கைண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் மேடு பை த மைனர் இஸ் வாய்ட். ஓகே, ஸோ அதன் அடிப்படையில் வந்துட்டு இவருக்கு நம்ம லோன் கொடுக்க கூடாது, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட், குமார் அப்படிங்கிறவர் இருக்காரு, ஹூஸ் ஏஜ் 16 இயர்ஸ், ஹூ அப்பியர்ஸ் டு பி 20. பார்க்கறதுக்கு 20 வயசு ஆள் மாதிரி நல்ல பெருசாக இருக்காரு. அவர் வந்து பேங்க்ல வந்து தப்பான ஒரு ஏஜை சொல்லிட்டு கோல்டு லோன் வச்சிருக்காரு 10,000 ரூபாய்க்கு. ஓகே, இருந்தாலும் வந்துட்டு பிரான்ச் என்ன பண்ணியிருக்காங்க, டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு மோகன் அப்படிங்கிறவருடைய கேரண்டரும் எடுத்திருக்காங்க. மோகன் யார் அப்படின்னா ஒரு மேஜர், இவருடைய அம்மாவோட அண்ணன், அதாவது அங்கிள், மெட்டர்னல் அங்கிள். ஓகே, சரி. இப்போ குமார் வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னா நாட் பேயிங் த லோன். ஸோ இப்போ பேங்க் என்ன பண்ண முடியும்? ஒன்று, குமார் வந்து கட்டலை அப்படின்னா யார்கிட்ட இருந்து லோன் வாங்கணும்? சாரி, அவங்க கேரண்டர் போட்டவங்க கிட்ட இருந்து வாங்கணுமா? பட் ஆனால் இந்த கேஸில் என்ன பண்ணுவீங்க? இந்த கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்கிட்ட இருந்துமே நீங்கள் பணத்தை வாங்க முடியாது. ஏன் சார் அப்படி அப்படின்னா, நான் கேரண்டர் மேஜர் தானே வாங்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொல்கிறதான், என்றைக்குமே முதல் கோணல் முற்றிலும் கோணல் மாதிரி ஃபஸ்ட்டு சிக்னேச்சர் வந்துட்டு ஒரு மேஜர் தான் பண்ணணும். அவர் தான் வந்துட்டு லோன் எடுத்திருக்காரு. ஸோ பட் he is a 16 years old guy. ஸோ 16 years old வந்துட்டு என்ட்ரு ஆன அக்ரிமெண்ட்டே வாய்டுன்றப்போ அந்த லோனும் வாய்ட் ஆகிடும். வாய்ட் அப்படின்னா ஜீரோன்னு அர்த்தம். ஓகே, அந்த லோனுமே வாய்ட் ஆகிடும். ஒன்ஸ் த லோன் பிகம் வாய்ட், தென் குமார் ஆல்சோ ரிமூவ்டு ஃப்ரம் கேரண்டி. அவர் எவ்வளோ ரூபாய்க்கு கேரண்டி போட்டிருந்தாலும் நீங்கள் குமாரே கேள்வி கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த லோனே வந்துட்டு ஜீரோன்னு சொல்கிறேன், அப்புறம் எப்படி அந்த லோனை வந்து குமாரை நம்ம கட்ட சொல்ல முடியும்? ஓகே, so always remember minor cannot be sanctioned any loan. Okay, இதுதான் மெயின் இஷ்யூ. நெக்ஸ்ட், Ravikumar and Sons and HUF maintains a current account. The கர்த்தா of the HUF dies. கர்த்தா இறந்துடுறாரு. அவங்க ஃபேமிலியில் 3 பேர் இருக்காங்க, அவங்க ஒய்ஃபு அப்புறம் 2 மைனர் சன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டை யாரை நீங்கள் ஆப்ரேட் பண்ண விடலான்னு பார்த்தீங்கன்னா, எனிவே ஹெச்யூஎஃப் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது என்னது, கர்த்தா தான், சீனியர் மேல் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி தான் கர்த்தா.
ஆஃப் ஃபேமிலி. இவர் தான் வந்துட்டு அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே மைனர். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் பையன் செகண்ட் பையன் இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பையன் வந்துட்டு மேஜர் ஆகிற வரையிலுமே வந்துட்டு அந்த விடோ இருக்காங்க இல்லையா, அவர் ஒய்ஃப், அவங்கள வந்துட்டு கார்டியனாக வச்சு நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அக்கௌண்ட் வுட் பி ஆப்ரேட்டட் பை விடோ பீயிங் கார்டியன் ஆஃப் த எல்டஸ்ட் மேல் மெம்பர். நேச்சுரல் கார்டியன் சொல்லுவாங்க இல்லையா, அப்பா அம்மா வந்து நேச்சுரல் கார்டியன். ஓகே, ஸோ அம்மா வந்து நேச்சுரல் கார்டியனாக இருந்து அந்த அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், a sum of rupees 20,000 is lying in the account, okay, of a deceased customer. சரிங்களா? and an attachment order has been received. அவர் இறந்து போயிட்டாரு, அவர் அக்கௌண்ட்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் 20,000 ரூபாய் இருக்கு. இப்போ அவர் பேர்ல அட்டாச்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? attachment order will be applicable. why means it is a court order. ஸோ கோர்ட் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஆர்டர் கொடுக்காது. ஸோ கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த இடத்துல டிஃபால்ட் இருந்திருக்கலாம், இல்லை வில்ஃபுல் டிஃபால்ட்டாகவும் இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ யூ ஹாவ் டு பே தட் மணி. அது கரெக்டாக தப்பாங்கிறத அவங்க வந்து கோர்ட்டில் போய் டிசைட் பண்ணிக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்த கேஸ் ஸ்டடீஸு. கேஸ் ஸ்டடீஸை பொறுத்தவரையிலும் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேஸ் ஸ்டடீஸை முதல்ல. ஏன்னா நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கும்போது நம்ம எந்த ரூலை எப்படி அப்ளை பண்ணணும், ஃபர்ஸ்ட் மெயின் ரூல் என்னது அப்படிங்கிறது வந்து நீங்கள் கேஸ் ஸ்டடி படிக்க தான் உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ வெரி குட் டே.